ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ணாமல் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிகினர்ஸ்க்கு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு இது வந்து அப் ட்ரெண்டா நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குமா, இது ஒரு மிக்சர் ட்ரெண்டா, நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கம்ப்ளீட்லி ஒரே ஒரு இண்டிகேட்டரை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% சொல்ல முடியாது, பட் 90% வந்து ஒரு அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே வந்து ஒரு 100% அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையவே கிடையாது. ஸோ அதனால இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு யாராவது வந்து இது 100% அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இங்கே வந்து ஒரு பாப் அவுட் சார்ட் கொடுத்துட்டு நான் வந்து இந்த சார்ட்டை வந்து பெரிய சைஸில் வியூ பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெண்டு சார்ட் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோட புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ ரிலையன்ஸு 3000 மார்ச் எக்ஸ்பெரியில் புட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 6. ஸோ இந்த சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து எம்எஸ்சிடி எடுத்துக்கிறேன். இங்கேயுமே ரெண்டு சார்ட் தேவையில்ல, ஒரே ஒரு சார்ட் போதுமானது. ஸோ பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால இங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சார்ட்டுமே எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சார்ட் இங்க வந்து எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து 9 o'clock வந்து 9:15க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ 9:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். 9:35க்கு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ற டைம் வந்து 9:30க்கு மேல. ஸோ வந்து நம்ம வந்து இங்க புட் ஆப்ஷன் சார்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ இங்க நம்ம எதை வச்சு ட்ரேட் பண்ண போறோம், எதை கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஏசிடி லைன் சார்ட் இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த ஹிஸ்டோகிராம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பையிங் செல்லிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் என்ன 9:35. ஸோ 9:35க்கு நமக்கு வந்து நல்ல க்ரீன் ஹிஸ்டோகிராம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டோகிராமில் க்ரீன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அந்த லைட் க்ரீன்ங்கிறது ஒரு மிக்சட் ட்ரெண்டு. ஸோ அந்த ரெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ இங்கே வந்து லைட் ரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சடான ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் டல் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ரெண்டு இடத்துலையுமே க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டுலையுமே அந்த மிக்சட் ட்ரெண்டுங்கிறத அந்த டல் கலர் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராமு 9:35 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று ஒரு மிக்சட் ட்ரெண்டில் ஒரு ஹிஸ்டோகிராமு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் ஒரு ஹிஸ்டோகிராம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மூணையும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து பையிங் வந்து ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் நம்ம சொல்லப்போனால் ஒரு 56ல் வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கலாம். இவ்வளோ ரேஞ்ச் போயிருக்குது. 55 டு ஒரு 57 போயிருக்குது. நம்ம வந்து இன்டர்மீடியேட்ல ஒரு 56 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பையிங் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ 56 இங்கே எடுத்துக்கலாம். இங்கே வந்து பை எடுத்துக்கலாம். பை எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சட் ட்ரெண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டு. ஸ்டாப் லாஸ் இதில் எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் லோ என்ன இருக்கோ அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக்சர் கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். ஸோ 52 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் 56 வந்து என்ட்ரி ப்ரைஸாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த 56 என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு மிக்சட் ட்ரெண்ட் கிடைக்குது. பட் ஆனால் ப்ரீவியஸில் இருக்கிற ஒரு லோ கேண்டில் இந்த கேண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து கட் ஆகலை. ஸோ அதனால அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த ஹிஸ்டோகிராமுக்கு அப்புறம் வந்து ஒரு மிக்சட் ட்ரெண்டு, திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சட் ட்ரெண்டு. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு லோவாக வரல. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக வந்திருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ 56ல் பை பண்ணி 63ல் வந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹7. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இங்கே எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை நமக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் இருக்குது மேலே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா கூட ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து கட் ஆகலை. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் டச் கூட ஆகலை, ஈவன் கட் இல்லை, டச் கூட ஆகலை. ஸோ அதனால இந்த இடத்துலையுமே நம்ம வந்து செல்லிங் அவாய்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே கட் ஆகுதோ அங்கே வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எங்கே கட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆகுது. சேம் டைம் இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டல் கிரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நேரோ ரேஞ்சுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுறப்ப எம்ஏசிடியோட நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுறப்ப சேம் டைம் இங்கே கட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் கட்டும் நடந்துருச்சு. ஸோ இங்கே வந்து எங்கே டார்கெட் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னா கம்ப்ளீட்லி நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு தேர்ட் கேண்டில் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்போ நம்ம எடுத்தோம். 55ல் வந்து கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 56 வந்து நம்ம வந்து ஓப்பனிங் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ 55.89 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்டில் க்ளோசிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட
நம்மளோட ட்ரேடு க்ளோசிங் ப்ரைஸை வச்சுக்கலாம். ஸோ டோட்டலி 15 பாயிண்ட்ஸு. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ருபீஸ் 15.59 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 90% வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% வந்துட்டு இது என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரு பையிங் செல்லிங்கோட ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அனலைசிஸ்ட்டும் கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியன், என்னோட எஜுகேஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கோ இதே மாதிரி நிஃப்டி பாருங்க. ஸோ நிஃப்டியும் இன்னைக்கு டைமிங் வந்து பார்த்துங்க. இன்னைக்கு வந்து 6th மார்ச் இன்னைக்கு ட்ரேடிங் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ மார்ச் 6th இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்குமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டும் இல்லாமல் அப் ட்ரெண்டும் இல்லாமல் ஒரு மிக்சடான ஒரு ட்ரெண்டில் வந்து மட்டும்தான் போயிட்டு இருந்திருக்குது. ஸோ அந்த மிக்சட் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் கேண்டில் கிடச்சிருக்கு, ஒரு ஹிஸ்டோகிராம் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் ஹிஸ்டோகிராம் கிடச்சிருக்கு. தேர்ட் ஒரு அப் ட்ரெண்ட் ஹிஸ்டோகிராம் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 300 நம்ம வந்துட்டு ஆப்ஷன் வந்து பையிங் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 கேண்டில்ஸ் பிஃபோர் வந்து எங்கே ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். 293 ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து 300 ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்ச ட்ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மிக்சடான ட்ரெண்டில் போயிட்டு இருந்திருக்குது. ஸோ இந்த மிக்சட் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் நமக்கு கிடச்சிருக்குது. சேம் டைம் எம்ஏசிடியோட கர்வும் நமக்கு வந்து டச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கர்வும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேப் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்மளோட கேண்டில்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறப்ப டல் கிரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. பட் நல்ல டல் கிரீன் கிடைச்சாலுமே நம்மளோட லாஸ்ட் ஹிஸ்டோகிராம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட கேண்டில் பாருங்க, அந்த கேண்டில் கட் பண்ணியிருக்கான்னு பாருங்க, கட் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம திரும்பவும் வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஹிஸ்டோகிராம் கர்வும் நமக்கு வந்து கட் ஆகல. சேம் டைம் வந்து ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ஹிஸ்டோகிராம்லையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டல்லு செகண்ட் டல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராமோட பவர் குறைஞ்சிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 300 பை பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை. ஸோ 413 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக எக்ஸிட் ஆகியிருந்திருக்கலாம். 300 ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு தேர்டு 493 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38% வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்து கேண்டில் ஸ்டிக் சம்மந்தமான இ புக்ஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.